மகிமைக்காக வேலை செய்யணும். நம்ம செய்கிற வேலையில் தேவநாம மகிமைப்படணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்கள் எஜமானனை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்க ஆண்டவர். உங்களுடைய எஜமானெல்லாம் பார்க்குறதுக்கு, உங்கள் ஓனரெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படி எங்கள் சர்ச் பிலீவர், எங்கள் சர்ச் பிரதர் வந்திருக்காங்களே, சிஸ்டர் உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை தான் எத்தனை நாளாக தேடி நின்றேன், நீங்கள் தானே அவங்க, வாங்க வாங்க அப்படி சொல்லுவாங்களா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப நல்ல சகோதரர், உண்மையாக வேலை செய்கிறாங்க, ஆண்டவர் பார்க்குறான்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படி சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? தேவநாம மகிமைக்காக வேலை செய்யணும். இரண்டாவது, தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து வேலை செய்யணும். நல்லா கவனிக்கணும், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம வேலை இல்லாத போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை தாங்க ஆண்டவர், நான் வேலை செய்யணும், வெக்கமாகுது, கஷ்டமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, எவ்வளோ நாள் தான் படுத்து தூங்கி எழுந்துக்க முடியல ஆண்டவர், தூங்கியே தலைவலிக்குது ஆண்டவர் அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு என்கிட்ட. வேலை செய்ய ஒரு நல்ல வேலை தாங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் வேலையை நிற்க போகிற ஆண்டவர், வேலை கஷ்டமாக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? வேலை இல்லாத போது ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு நல்ல வேலை தாங்க ஆண்டவர், நல்ல வருமானத்தில் வேலை தாங்க ஆண்டவர், வேலை கொடுத்துருவார் ஆண்டவர். வேலைக்கு போவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு விஷயம் நடந்து ஒன்றுமே வேலையை விட்டு நின்றுவாங்க. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் நம்மளை எங்கே வைக்கிறாரோ, எந்த வேலையை தராரோ அதில் ஒரு நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல நம்ம வேலை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் அதில் தேவநாம மகிமைப்பட போது நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலை ஸ்தலத்துக்காக, உங்கள் எஜமானருக்காக, உங்கள் கம்பெனிக்காக, உங்களுடைய ஓனருக்காக என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, என் நிமித்தம் இவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும் சொல்லணும். ஆண்டவரே என் நிமித்தம் இவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லணும். ஒரு சிலர்லாம் போய் வேலைக்கு சேர்ந்த உடனே இழுத்து போயிடுவாங்க கம்பெனி, பார்த்துருக்கீங்களா? எப்பா அடுத்த வாரத்துலேருந்து வேலை இல்லை, வீட்டுக்கு போயிடுவா அப்படின்வாங்க. ஏன்? ஒன்று நீ யோனாவாக இருக்கணும், அல்லது வேற இந்த மாதிரி ஆண்டவர் இல்லாத காத்து செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல, எந்த வேலை ஸ்தலத்தில் வைக்கிறாரோ அந்த வேலை ஸ்தலத்திற்கு நீங்கள் ஜெபிக்கணும். கடவுள் உங்களோடு பேசுவார், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, இங்கே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நான் வேலை செய்யணும், எப்படி, அதெல்லாம் ஜெபம் பண்ணணும். நான்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், வேலை செய்யும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்க வேலை, ரொம்ப வேதனையாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே முடியல, கஷ்டமாகுது ஆண்டவரே, வீட்டு கஷ்டத்துக்காக தான் போகிறேன், என்னால் முடியல. பாட சொல்லார், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள். நான் நினைப்பேன், ஏற்ற காலம் உயர்த்து வேலையில் எப்படி உயர்த்த போகிறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அடங்கிரு அமைதியாகிடுவேன். கஷ்டமாக இருக்கும் வேலை, நின்றுலாம் நினைக்கும் போது தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்ட சொல்லுவார், அடங்கிரு. உடனே முடிவை மாற்றிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பேன். அப்படி வேலை செய்ததுனால ஆண்டவர் அந்த நுணுக்கங்களை, பலவிதமான மனுஷரை நடத்துகிற விதங்களை கற்றுக் கொடுத்து. நல்லா கவனிக்கணும். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஜெபம் பண்ணணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த பொருளெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும், சந்தோஷப்பட்டு எடுத்துன்னு வீட்டை நிரப்பிடக்கூடாது, ஜெபம் பண்ணணும். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு அது ஆசுவாதம் இல்லாத ஒரு பொருளாக இருக்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கக்கூடாது. கவனிக்கணும், ஆண்டு சத்தம் கேட்கணும். ஆண்டவர் இந்த பொருளை கொடுக்குறாங்களே எடுத்துகிட்டு போகலாம், ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவர் கொடுங்கப்பா, சொல்லுங்கள், என்னோட பேசுங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனையெல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், வேலை ஸ்தலத்தில் சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தை கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் உன் மீது கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன். எந்த வேலை செஞ்சாலும், பெயிண்டிங் வேலை செய்கிறீங்களா, பெயிண்டிங் மீந்து போச்சு, அப்படியே எடுத்துன்னு வந்து வித்துறக்கூடாது. ஒரு சிலர்லாம் ரொம்ப அநியாயம், மேஸ்திரி இல்லைனாக்கா டப்பாவே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கும் ஒரு சில இடத்த வச்சுருக்குறாங்க, கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாம் முடிச்சேன்னு, அதெல்லாம் தப்பு. தேவ பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டு பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் அந்த எஜமானை வராமல் காத்தார். டபா டபாவா திரும்ப கர்த்தர் உதவி செய்தார் அப்படி சொல்லக்கூடாது. அதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் சாபத்தின் பொருள். சாபம். ஆமாம், சாபத்தின் பொருள். பில்லு போடும்போது கரெக்டாக போடணும். இருக்கிறது வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து போடக்கூடாது பில்லு. அது அங்கே வந்திருக்காது. வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் பில்லு போடுவாங்க. இல்லை, சாபத்தின் பொருள். சத்தத்தை கேளு, ஆண்ட சமூகத்தில் கேளுங்க, தெளிவாக சொல்லார். இது வரைக்கும் போடு, இப்படி செய். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நாமளாம் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இப்படிதான் அப்படிதான் சொல்லக்கூடாது. அநியாயமாய் கிடைக்கிற வருமானம், அநியாயமாய் சம்பாதிக்கிற வருமானம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். தெளிவாக கர்த்தரை ஆஸ்வதித்தால் தான் உண்டு. வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. கடினமாக்கணும் சூழ்நிலையை. அதுதான் என் வைராக்கியம். சூழ்நிலையை கடினமாக்கணும். பார்ப்போம் ஆண்டவர் என்னதான் பண்ணுறாரு பார்ப்போம். சில நேரங்கள்லாம் டஃப்பாக போவோம், சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும், பண பிரச்சனை பயங்கரமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் அப்படியே விடுவேன், பார்த்துருவோம் ஆண்டவர் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். ஆண்டவர் நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. கடவுள் கைவிட்டதே இல்லை. நான் சொல்கிற சாட்சியா, இது வரைக்கும் கடவுள் எனக்கு கைவில்லை. அதனால் பையன் ஃபீஸ் கட்டுறதுக்கு இரும்பாகுது, சும்மா தாங்குது, மழையில் அப்படியே துரும்பிச்சு போய்க்குது. அது வீட்டில் எடுத்து போட்டால் ஒரு 10 கிலோ தேரும், ஃபீஸை கட்டிடலாம். ஒரு நாளும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. பேப்பர் நிறைய இருக்குது, இரும்பு நிறைய இருக்குது. சாபத்தின் பொருள். தேவ சத்தம் கேட்டோம்னா கர்த்தர் தெளிவாக பேசுவார். அப்பா அதை விட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணார். ஆதியாகமம் 26:2-3 ஈசாக்கு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். அந்த தேசம் என்ன தேசம்? பஞ்சத்தில் இருக்குது. தேசம் பஞ்சத்தில் இருக்குது. பஞ்சத்தில் இருக்கிற தேசத்தில் எல்லாரும் பஞ்ச நாட்கள் எல்லாம் எகிப்துக்கு போவாங்க, வல்லரசு தேசத்துக்கு நாடி போவாங்க. இப்போ ஈசாக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே இரு, இந்த தேசத்தில் இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க. பஞ்ச நாட்களில் தேசமே பஞ்சத்தில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எப்படி நான் மட்டும் நல்லா வாழ முடியும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் நான் சொல்லட்டுங்களா, தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற மனுஷன் நல்லா வாழ முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீ இங்கே இரு. நிறைய பேர் நினைக்கிறீங்க உங்கள் வேலையை விட்டு போயிடலாம், இது வேலையாக இது, நமக்கு சம்பளமே ஏற்றி தர மாட்டாங்க, கஷ்டமாகுது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த வேலையை விட்டு நிற்கலாமே, வேணாவா, என்னோட பேசுங்க ஆண்டன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாக்கா, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் சத்தியம். நான் சொல்லட்டுங்களா, கடவுள் சொல்லிட்டாருன்னா இருங்களேன். ஒரு சில சும்மாவே கோச்சிக்கிட்டு நிற்பாங்க வேலையை, தேவையில்லை, காரணமே இருக்காது. எல்லாத்துக்குமே ஓனர்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. அது அதிகாரத்தில் அவங்க செயல்பட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்குமே நம்ம ஆளுங்க பண்ணுற வேலையை நம்ம இவங்க எஜமானாக இருக்கணும், அவங்க வேலைக்காராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு. போகிற இடத்துல சண்டை வாங்குறது. ஒரு வேலை அதிகமாக விட்டுனே இருந்தாங்கன்னா, சும்மா என்ன வேலை வரீங்களா, நான் மட்டும் தான் அவங்க கணக்கு தெரியுமா, ஏன் வேலை இல்லை, இவங்க இல்லை, அவங்கள அப்படின்னு சண்டை போடுவாங்க. செய்யுங்க, நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க தான் ஆண்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வேலை கொடுக்குறாங்க. அமைதியாக இருங்க, தேவ சத்தத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பாருங்கள், இந்த ஈசாக்கு தேவ சத்தத்தை கேட்டான். அந்த தேசத்தில் 26:12 சொல்லுது, அந்த தேசத்தில் விதைத்தானா 100 மடங்கு பலனை பெற்றானா. தேசமே பஞ்சத்தில் இருக்குது. பஞ்சத்தில் இருக்கிற நாட்களில் விதையெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் இவன் விதையை பத்திரமா வச்சுருந்தான். ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டான், விதைச்சான். கர்த்தர் என்ன பண்ணார், பலன் தரார். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, உங்கள் வேலை ஸ்தலத்தை இருன்னா இரு. ஒரு சிலர் சொல்ல, இந்த வேலையை விட்டு வா வெளியே, இந்த வேலையினால உன் குணம் மாறிடுச்சு, உன் கேரக்டரே மாறிடுச்சு, உன் லைஃபே மாறி, பரிசுத்தம் போயிடுச்சு, நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, வா வெளியே, நான் வந்துடு வெளியே. அது நல்லது, ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உங்கள் வேலையில் இருங்க. எப்படி வேலை செய்யணும், தேவ சத்தத்தை கேட்டு வேலை செய்யணும். ஒவ்வொரு நாள் ஜாப் பண்ணிட்டு போனோம் வேலைக்கு, ஒவ்வொரு நாளும் ஜாப் பண்ணிட்டு போனோம். கண்ணை திறந்து வா, ஐயோ டைம் ஆயிடுச்சா, அப்படின்னு போட்டு எல்லாரையும் அடித்து உதச்சி அப்படியே மிதிச்சு, உங்களால் தான் தூங்கிட்டேன், உன்னால தான் தூங்கிட்டேன், போடு அவனை, உன்னால் தான் தூங்கிட்டேன், இவனை போடு, போங்கடா அப்படின்ட்டு விடுன்னு ஓடக்கூடாது. அப்படிலாம் போகக்கூடாது. நாளைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணணும், ஆயத்தமாயிடணும். நல்லா ப்ரிப்பேர்டாக காலையில் நல்லா ஜாப் பண்ணிட்டு வசனத்தை படிச்சுட்டு பிரசன்னமாக போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவ பிரசன்னத்தோடு போங்க.